ஹாய்! இது வந்து நெக்ஸ்ட் டே சௌபிக்கு வந்து 5ஆம் மாதம் பூ முடிக்க கிளம்பிட்டோம். என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆதியக்குட்டி வந்து என் மாமியார் வீட்டில் இருந்தான். அவனை போய் கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சௌபி வீட்டுக்கு போனோம். போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சௌபியை போய் சாரீ மாற்றிட்டு வர சொன்னால் கரெக்டாக வந்து எல்லோ கலர் சாரியில் வந்தா. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் உனக்கு ஒயிட் அண்ட் பிங்க் தீம் தான் வச்சுருந்தேன், ஆனால் மாலை மட்டும் கலர் மாறிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நீ வந்து எல்லோ கலர் சாரியில் வந்தோடனே எனக்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நீ மாலை கட்டினியா அப்படின்னு கேட்டா. எல்லாமே நானே பண்ணேன். இந்த தலையில் வச்சுருக்க பூ கூட நானே தான் அவளுக்காக கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஸோ அவளுக்கு எல்லாம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து 4 வகை சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அப்புறம் ஒரு உளுந்து பால் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு உளுந்து பால் கொஞ்சம் கொடுத்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தா. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாடையே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கதை பேசி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக கௌதமும் ஆதியாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆதியா குட்டிக்கு திரும்பி வர மனசே இல்லை. சீக்கிரமாக சித்தி வீட்டுக்கு வரலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தோம். நான் பண்ண ஜடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து செம்ம ஹாப்பியான டேவாக இருந்தது. இதே மாதிரி இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். பை.